ஐயனார் துணை சிறையில் டுடே எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு பாண்டிக்கிட்டேயும் பல்லவன்கிட்டேயும் போயிட்டு நம்ம ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அண்ணனை கண் முழிச்சு பார்த்துக்கலாம். அப்படி பார்த்துக்கிட்டா அண்ணன் கரெக்டாக காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சிடும். நம்ம டியூட்டி முடிக்கிறதுக்கும் 6 மணி சரியாயிடும். ஃபஸ்ட்டு வந்து பாண்டி நீ முழிச்சிட்டுரு, அடுத்து 1 மணிக்கெல்லாம் என்னை எழுப்பி விட்டுரு. ஏன்னா அடுத்த டியூட்டி நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பல்லவன் எந்திரிச்சு பார்த்துக்கட்டும். அதுக்கப்புறம் அவன் காலேஜ் போகிறதுக்கு டைம் ஆகிடும். ஏன்னா நான் வண்டி ஓட்டணும், நீ மெக்கானிக் கடைக்கு போகணும், பல்லவன் காலேஜுக்கு போகணும். அதனால தான் நான் இப்படி ஒரு பிளான் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னை மட்டும் நீ கோத்து விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் நம்ம அண்ணனுக்காக தானே நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, டைம் வேஸ்ட் பண்ணாத. இப்போ பாரு, இங்கே மணி 11 மணி ஆகுது. கரெக்டாக 1:30 மணிக்கு என்னை எழுப்பி விட்டுரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. டே, நல்லா தூங்கிட மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக சோழன் இருந்துட்டு அதெல்லாம் நான் தூங்க மாட்டேன், இப்படி சும்மா தொட்டா போதும் நான் எந்திரிச்சிருவேன், ஏன்னா சும்மா கண்ணை மூடி டைம் பாஸ்க்கு தான் படுத்துட்ருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அண்ணன் நீ தூங்கிட மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து கேட்கவும், சோழன் இருந்துட்டு அவன் எப்படா தூங்குவான், அவன் தான் தினமும் வானதி கூட 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் ஃபோனே பேசிக்கிட்டு இருக்கானே, அவன்லாம் தூங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே டே, தேவையில்லாமல் என்னை பற்றி பேசாத, முதல்ல போய் தூங்குற வழியே பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. அவரும் ஒரு பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு வந்து சேர் மேலே உட்காடுறாங்க. டே பாண்டி, தூங்கிறாதரா, அதுக்கப்புறம் அண்ணனை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நான் பார்த்துக்கிறேன், முதல்ல நீ தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி இருந்துட்டு சோழனை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சேரன் இருந்துட்டு எந்த கவலையும் இல்லாமல் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. பல்லவன் கிட்ட போயிட்டு, டே என்னடா இது, அண்ணன் கொரட்டை விட்டு தூங்குது, அண்ணனை நம்பலாமா, இப்படி தானே அன்னைக்கும் பண்ணுச்சு, அதனால் நம்ம அண்ணனால நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாண்டி ஒரு பக்கம், ஐயோ என்ன இது, இப்போவே கண்ணை கட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இடம் மாறி மாறி உட்காந்துட்டு இருக்காங்க. சரி தண்ணியாச்சும் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியும் குடிச்சு பார்க்குறாங்க. அப்பையும் அவருக்கு தூக்கம் கண்ட்ரோல் வரவே இல்லை. அதனால் கண்ணுகளை தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, ஐயோ டைம் ஆயிடுச்சு, டே சோழா எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு சோழனை வந்து எழுப்பி விடுறாங்க. அந்த லைட்டை ஆஃப் பண்ணுறா, லைட் போடாமல் எவனானா வண்டி ஓட்டுவானாடா நைட் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் டிரைவிங்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி பல்லவனாச்சும் எழுப்பலான்னு பார்த்தா, அண்ணன் போனேன் தூங்குற போது டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாண்டி சோழனையும் எழுப்பி பார்க்குறாங்க, பல்லவனையும் எழுப்பி பார்க்குறாங்க. கடைசியில் 2 பேருமே எந்திரிக்கிறதே இல்லை. அடப்பாவீங்களா, கடைசியில் என்னவே நீங்கள் கோத்து விட்டுட்டீங்களேடா, இப்படி பண்ணிட்டீங்களே, காலையில் நீங்கள் எந்திரிங்கடா, உங்களுக்கு அப்புறம் இருக்குது. ஆமாம், கதவு திறந்துருந்தா தானே அண்ணன் வெளியே போகும், நம்ம பேசாமல் இங்கேயே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லே போய் படுத்துக்கிறாரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா காலை நல்லா கதவுக்கு முட்டி கொண்டு அதுக்கப்புறமா நல்லா தூங்கிட்டுருக்காரு. விடிஞ்சும் விடிஞ்சிருச்சு. சேரன் வந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா பாண்டியை அந்த இடத்துல காணோம். ஆமாம், பாண்டி எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா கதவுக்கு முன்னாடி படுத்துட்ருக்காரு. டே பாண்டி, இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மணி என்னாச்சுன்னு தெரியுமா, 7 மணிக்கு மேலே ஆகுதுடா, எந்திரா மேலே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. விடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் எந்திரிச்சு பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சோழனும் நம்ம பல்லவனும் எந்திரிக்கிறாங்க. ஐயோ அண்ணனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லவும் சோழன் இருந்துட்டு, ஐயோ அண்ணனை காணுமா, அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. டே நான் இங்கே இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே என்னடா நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னை காண்டேத்தாதீங்க, ஆளுக்கு 2.5 மணி நேரம் டியூட்டி கொடுத்துட்டு கடைசியில் 2 பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்கீங்கல்ல, என் தூக்கத்துக்கு எடுத்து விட்டுட்டீங்கல்ல, வேறு வழி இல்லாமல் தான் நான் இங்கே வந்து படுத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான், நீ நல்லா தூங்குனதுக்கப்புறமா அண்ணன் கிட்ட போயிடுச்சுன்னா நம்ம என்னடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்னடா சொன்னேன், இப்படி தொட்டா போதும் எந்திரிச்சவனா சொன்னேன்,
எவ்வளோ நேரம் எழுப்பிட்டுருக்கேன், மலை மாடு மாரி அப்படி தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாண்டி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அண்ணன் போறதுக்கு இது ஒரு வழி தானா? இன்னொரு வழியும் இருக்குல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சேரனுக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. நீங்க 2 பேரும் என்னத்தடா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கேட்கவும், அண்ணன் அன்னைக்கும் இதே மாரி தானே உங்களுக்கு நடந்துச்சு. அன்னைக்கு என்னடான்னா வீட்ட விட்டு வெளிய போயிட்டீங்கல்ல, அதே மாரி இப்பவும் வீட்ட விட்டு வெளிய போயிடுவீங்களோன்னு பயந்துகிட்டு தான் ஆளுக்கு 2 1/2 மணி நேரம் டியூட்டி பார்க்குறேங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. இத முதல்லயே கேட்டுருக்கலாம்ல. முன்னையனா கூட நான் போயிருப்பேன். இப்ப ஏன்டா நான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப சேரன் வந்து சொல்லிறாங்க. "என்ன இப்ப எங்க போக போறாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததா முதல்ல போயிட்டு அவங்கவங்க வேலைய பாருங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன். என்ன பாருங்க. நான் சிரிச்சுக்கிட்டு நார்மலா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து அடுத்த வேலைய போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, என்னடா நடந்திருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நேத்து எல்லாருமே நிச்சயம் வீட்டுக்கு போனோங்க. அங்க நிச்சயம் நடக்கவே இல்ல. வீட்டுக்கு வந்தங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எல்லாரும் அண்ணன பிடிச்சு திட்ட ஆரம்பிச்சுட்டோம். ஏன்னா, அதுவா ஒரு முடிவு எடுத்து நிச்சயம் வரைக்கும் போயிடுச்சு. இப்ப பொண்ணு வீடும் சரியில்லன்னு சொல்லி நிச்சயமும் நின்னாச்சு. அதனால நாம அண்ணன பிடிச்சு திட்டிக்கிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? எங்க வெளியில போச்சு தானே. ஆமா, அரிஷியோட அவரோட வீட்டுக்கு தானே போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அண்ணனோட முகமே சரியில்ல. ஏன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கு. என்னவா இருக்கும்? பேசாம போய் ஹரிஷ் பையா கிட்டயே நம்ம விஷயத்த கேட்டுற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு நான் போய் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப நம்ம பல்லவன் இருந்துட்டு அண்ணன் முதல்ல பல்ல விளக்கிட்டு அதுக்கப்புறம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லிடுறாங்க. எனக்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு ப சரின்னு சொல்லிட்டு அங்கே ஹரிஷோட வீட்டுக்கு போகிறாங்க. ஹரிஷ் பையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க. சந்தியா தண்ணி எடுத்துட்டு வராங்க. ஆமாம், ஹரிஷ் பையா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன இது அளவுக்கு மீறி இன்னைக்கு சந்தையா இப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க, இவ்வளோ வெக்கப்படுறாங்க, என்னவா இருக்கும்? அங்கே அண்ணனும் சரியில்லை, இங்கே சந்தையாவும் சரியில்லை, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் யோசிக்கவும், அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, வாங்க சோழன் இங்கே சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு அண்ணனை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்? இல்லை, நேற்று எல்லாரும் நிச்சயம் வீட்டுக்கு போனோங்க. அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமா அண்ணன் ரொம்ப டல்லாக இருந்துச்சு. அந்த கோவத்தில் நாங்களும் அண்ணனை பிடிச்சி நல்லா திட்டி விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் அவர் உங்கள் கூட தான் வந்தார். நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததா சொன்னார். உங்கள் வீட்டிலேருந்து தான் வீட்டுக்கு வந்ததா சொன்னார். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அது பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்குது. அண்ணன் எங்கேயாவது போயிடுமோன்னு நாங்கள் ஆளுக்கு 2 1/2 மணி நேரம் டியூட்டி பிரிச்சுங்க. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அண்ணன் இருந்துட்டு நான் எதுக்காக இப்போ வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அது பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்குது. அதுதான் எங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த பக்கம் சந்தியாவும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு நீங்கள் ஏதாவது சரக்கு வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி கூட ஒன்றும் இல்லையா அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி எங்கள் அண்ணனுக்கும் சந்தியாவுக்கும் ஏதாச்சும் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுவும் இல்லை. அப்புறம் எதுக்காக அண்ணன் சிரிச்சுக்கிட்டே இருக்குது? நான் கேட்க வர கேள்வி உங்களுக்கு என்னென்னு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்கவும், எனக்கு நல்லாவே தெளிவாக புரியுது பையா. அது வந்து நான் உங்கள் அண்ணங்கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன், அதனால தான் அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அப்படி என்னத்த கேட்டீங்க? அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்கவும், அதுக்கு அடுத்ததா எங்க தங்கச்சிய நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டேன். அதனால தான் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாரி நம்ம ஹரிஸ் வந்து சொல்லிடுறாங்க. இத கேட்டோனே சோழன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.